ஸோ எனக்கு வந்து எஸ்பிஐ பிஓ வந்து 8ஆம் தேதி 1 மணிக்கு ஸ்லாட் போட்டிருக்காங்க. ஸோ மார்க் டெஸ்ட் வந்து இது வரைக்கும் 4 தான் போட்டிருக்கேன். ஸோ அதோட ஸ்கோர் கார்டு தான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போறீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் மார்க் டெஸ்ட் வந்து ஃப்ரீ மார்க் டெஸ்ட். ஸோ அதில் நிறைய பேர் அட்டன் பண்ணியிருப்பாங்க இல்லையா? ஸோ அதில் வந்து எவ்வளோ மார்க் வந்திருக்கு அப்படின்னா 40 எவ்வளவு 46.25 அக்யூரசி வாய்ஸ் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா கொஞ்சம் அடிதான். ஓகேங்களா? இங்கிலீஷ்ல வந்து 7 தப்பா இருக்கு. ஓவராலா வந்து 65,256 பேர் அட்டன் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? அதுல 20,000 அப்படிங்கிறது வந்து ஓரளவுக்கு டீசென்டான ப்ரிலிம்ஸ்க்கு அப்படி சொல்லவும் இல்ல. ஒரு டீசென்டான ஒரு பெர்சன்டேஜ் தான். ஆனா வந்து நம்ம வந்து கேரண்டீடா சொல்ல முடியாது. ஓகே. செகண்ட் மார்க் டெஸ்ட் வந்து 44 மார்க் வந்திருக்கு. 44,75 வந்திருக்கு. 61 அட்டன் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? இதுல ஒரு 43,000 பேரு அட்டெம்ப்ட் குடுத்திருக்காங்க. ஸோ அட்டெம்ப்ட் ஏன் கம்மியா இருக்கு நெறைய பேர் குடுத்தது அப்டின்னா, 8ஆம் தேதி, 16ஆம் தேதி, அப்புறம் வந்து 24ஆம் தேதி. ஸோ இந்த 3 நாள்ல வந்து இருக்கறனால, ஸோ ஃபர்ஸ்ட் இந்த 24ஆம் தேதி வரைக்கும் இருக்கு இல்லையா? ஸோ அதனால வந்து மார்க் டெஸ்ட் அட்டெண்ட் பண்றது வந்து அதிகமாகலாம். ஸோ இதுல வந்து 32% தான். ஸோ ஏன் வந்து 32% தான் வந்திருக்குன்னா, இங்கிலீஷ்ல பாருங்களேன். 9.6% ஓகே. எவ்வளவு மார்க்? 7.75% ஸ்கோர் தான் வந்திருக்கு. ஸோ இதுல ஒரு ஒரு சின்ன வேலையெல்லாம் இல்ல. பெரிய வேலை ஒண்ணு பார்த்துட்டேன். அது என்ன இருந்தாலும் தப்பு பண்ணா அவ்வளவுதான். அத அக்செப்ட் பண்ணிக்கிட்டு அடுத்தது இதுதான் பண்ணணும். ஸோ ஃபோன் பேசிட்டு யாரும் வந்து மார்க் டெஸ்ட் போடாதீங்க. இதிலிருந்து நான் சொல்ல வர்றது அதுதான். ஓகே. குவான்ஸ்ல ஓகே டீசென்ட்டானது. நல்ல மார்க் தான். ரீசனிங்ல மட்டும் என்னால எல்லா இதுலயுமே வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா, ரீசனிங் தான் வந்து ரொம்ப லோவாகுது. ஸோ அது வந்து என்னன்னே தெரியல. எனக்கும் ரீசனிங்க்கும் ஏகா பொருத்தம். ஸோ 3வது மார்க் டெஸ்ட்ல 42%. ஸோ இங்கிலீஷ் 79, 80ன்னு வச்சுக்கோங்களேன். ரீசனிங் பழையபடி வந்து முருங்க மரம், இது வேதாள முருங்க மரம் ஏறுன மாரி 32 தான். ஸோ இதுதான் வந்து லாஸ்ட் இப்ப போட்ட மார்க் டெஸ்ட். 51 வந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ இது பார்க்கறதுக்கு முன்னாடி என்னோட ஆவரேஜ் அக்யூரசி வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு 80% வருதுன்னு வைங்களேன். 80% டீசென்ட் தான். ஆனா வந்து 90 ஆர் எபோவ் அந்த மாரி அக்யூரசி மெயின்டெயின் பண்றது வந்து என்ன சொல்றது? சேஃபான சைடுல இருக்கிறதா நம்ம வந்து வச்சுக்கலாம். ஓகே. அதே மாரி அட்டெம்ப்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஆவரேஜா வந்து எல்லா இதுலயுமே வந்து 60 அட்டெம்ப்ட் அப்படிங்கிறது குடுத்திருக்கேன். ஸோ 60 அப்படிங்கிறது வந்து அவ்வளவுதான் அட்டெண்ட் பண்ண முடியுது. ஓகேங்களா? ஸோ இதுல வந்து இது ஒரு மெயின்ஸ் மாரி தான். எஸ்பிஐ பிஓ அப்படிங்கிறது வந்து ஒரு மெயின்ஸ். பிரிலிம்ஸ் அப்படிங்கிறது மெயின்ஸ்க்கு ஈக்குவலா. ஏன்னா நான் எந்த பேசிஸ்ல சொல்றேன் அப்படின்னா, ஒன்ஸ் நீங்க கொஸ்டின சூஸ் பண்ணி அத சால்வ் பண்ணீங்க அப்படின்னா, அதுக்கு ஆன்சர் வர்ற மாரி இருக்கிற கொஸ்டின்ஸ்க்கு மட்டும் தான் நீங்க கை வைக்கணும். ஓகேங்களா? ஏன்னா வந்து டைம் அதிகமா எடுத்துக்கும். ஸோ ஒவ்வொரு அப்ளிகேஷன் சம்மும் 1 1/2 நிமிஷம் இல்லைன்னா 1 நிமிஷத்துக்கு மேல எடுக்கிற மாரி தான் இருக்கு. டிஏயும் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப லென்த்தியா இருக்கு. அதே மாதிரி தான் ரீசனிங்லயும் பசில் எல்லாம் வந்து கிளரிக்கல் லெவல் மெயின்ஸ் பசில் அந்த மாதிரி தான் கொடுத்து வச்சிருக்கானுங்க. ஸோ இங்கிலீஷும் அதே மாதிரி தான். ஸோ இந்த இங்கிலீஷ்ல வந்து நான் வந்து எதுலையுமே இந்த 4 மார்க் டெஸ்ட்லயுமே வந்து ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் வந்து இது பண்ணவே இல்லை. அதுக்கு பதிலாக மத்த எல்லாத்தையுமே போட்டுட்டேன். 30 40ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆவரேஜா 20 to 25 நான் அட்டன் பண்ணியிருக்கேன். ஓகே. ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன்ல வந்து நமக்கு இது வருதுல்ல, சினோனிம்ஸ் ஆன்டனிம்ஸ் வரும். ஸோ அதை தாண்டி வந்து நம்ம ஏதாவது ஒன்று கண்டுபிடிக்கிறோம், ஏதாவது 2 3 கொஸ்டின் வந்து கொஸ்டினை வச்சு ஈஸியா கண்டுபிடிக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா, ஸோ அதை வந்து சூஸ் பண்ணி தூக்கலாம். மற்றபடிக்கெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா 20 நிமிஷத்துக்கு 40 கொஸ்டின் அட்டன் பண்றது கிளரிக்கல் லெவல்லாம் ஓகே. ஸோ பிஓ லெவல்ல அவன் ஏன் வைக்கிறான் அப்படின்னா இதை கம்மி பண்ணணும். 600 வேகன்சி எனக்கு என்னமோ இப்படிதான் தோணுது. 600 வேகன்சி அப்படிங்கறதுனால பிலிம்ஸ்ல வந்து எல்லாரையும் கழட்டி விடணும். அப்ப நியூ பேட்டர்ன் வந்துச்சு கொடுத்தோம் அப்படின்னா நிறைய பேர் வந்து அட்டன் பண்றதுல வந்து தடுமாறுவாங்க. ஸோ அதனால மார்க் அவங்களுக்கு கம்மியாகும். அதை தாண்டி வந்து யாராவது புத்திசாலித்தனமா யோசிச்சு கரெக்டா அட்டன் பண்ணி அக்யூரசி மெயின்டைன் பண்றாங்களோ அவங்க ஓகே. ஏன்னா ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டி இதுவும் வச்சுக்கலாம். கடைசி நேரத்துல வந்து எப்படி மேனேஜ் பண்றது அப்படிங்கிறது. ஸோ அதுக்காக கூட இருக்கலாம். ஓகேங்களா? ஏன்னா திடீர்னு வந்து மாத்துறதுக்கான காரணங்கள் வந்து என்னன்னு தெரியல. வேகன்சி கம்மியா இருக்கிறதுனால இருக்கலாம். ஸோ இப்போ கடைசி மார்க் டெஸ்ட் வந்து இதுதான் 4வது மார்க் டெஸ்ட். ஓகே. எவ்வளவு அட்டம்ப்ட்னா 59. 6 தப்பா இருக்கு. 6 அப்படிங்கிறது வந்து ஓகே பரவாயில்ல. 6ங்கிறது ரீசனிங்ல இங்கிலீஷ்ல வந்து 25க்கு 3 தப்பா இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 86% வந்திருக்கு. நல்ல
ஒரு மார்க் தான். ஓகேங்க, பெர்சன்டேஜ் தான். குவான்ஸ்ல வந்து ஒரு 87 வந்திருக்கு. 18 அட்டன் பண்ணேன். ஒண்ணு வந்து தப்பாயிருச்சு. எதுல அப்படின்னா குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன்ல தான். இல்லைங்க, அப்படி காட்டுறேன். குவாட்ரேட்டிக் என்னடா அது? ஓகே, குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன்ல வந்து இந்த சம் வந்து தப்பாயிருக்கு. ஓகே, போடும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லா போடணும். ஓகே, சாலிடா வந்து எல்லாமே ஒரு நிமிஷம் எடுத்துக்கிற மாதிரி தான் இருக்கு சம்ஸ் எல்லாமே. ஸோ இந்த அப்ளிகேஷன் சம் பாத்தீங்க அப்படின்னா இது வந்து கிட்டத்தட்ட 100 செகண்ட் எடுத்திருக்கேன். இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு நிமிஷம் 68. இதெல்லாம் வந்து ஈஸியா தான் இருந்துச்சு. 12 8 செகண்ட். ஓகே, ஸோ பார்க்க போனா வந்து அதிக டைம் எடுத்தது இந்த குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் சம் தான். அதுதான் வந்து தப்பா இருக்கு. ஸோ அவன் வந்து 5 சம் குடுக்குறான் அப்படின்னா அதுல ஒண்ணு வந்து டிஃபிகல்ட்டா வச்சிருக்கான். அதை வந்து நம்ம சூஸ் பண்ணி பொறுமையா போடணும். இல்ல அப்படின்னா வந்து அதை ஸ்கிப் பண்றது வந்து ஒரு புத்திசாலித்தனம். ஓகே, ரீசனிங்ல பாத்தீங்க அப்படின்னா எனக்கு நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் ரீசனிங் வந்து என்னன்னு தெரியல. இதுல மட்டும் கொஞ்சம் நல்ல மார்க் வாங்கியிருந்தேன்னா ஒரு 90 எபோவ் வந்திருக்கும் பெர்சன்டேஜ். ஓகே, ஸோ சப்போஸ் நான் இது பண்ணி பார்ப்போமே, செக் பண்ணி பார்ப்போம். சப்போஸ் இதுல வந்து நான் ஒரு 20 மார்க் வாங்கியிருக்கேன் அப்படின்னா வச்சுக்கோங்களேன், ஒரு 6.5 மார்க் அதிகம் அப்படின்னா எவ்வளவு மார்க் வருது? 58ன்னு வச்சுக்கலாம். 58 எங்கடா அந்த கிராஃப்? 58. ஓகே, பா 58னா 95%, 96%. ஆஹ் அப்ப ஈக்குவலா வந்து 3 செக்ஷன்லயுமே வந்து ஈக்குவலான மார்க் எடுத்தாதான் ஒரு நல்ல மார்க். ஓகேங்களா? ஸோ அதுதான் வந்து நம்ம பாத்துக்கணும். ஓகே, ஸோ 8ஆம் தேதி யார் யார் எக்ஸாம் எழுத போறீங்களோ அவங்க எல்லாம் வந்து கேர்ஃபுல்லா எழுதுங்க. அக்யூரசி மெயின்டைன் பண்ணுங்க. ஓகே, ஸோ அட்டெம்ப்ட் எவ்வளவு கொடுக்குறீங்களோ அக்யூரசி தான் முக்கியம். அட்டெம்ப்ட் அப்படிங்கிறது செகண்டரி தான். அட்டெம்ப்ட் முக்கியம் தான். ஓகே, ஸோ அதே மாதிரி 16 24 போறவங்க நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி எழுதுங்க. ஓகே. ஓகே, இந்த வீடியோ இதோட நம்ம முடிச்சுக்கலாம். இன்னொரு வீடியோல மீட் பண்ணலாம். டாடா, பை பை.